This is English மொழி and நான் உங்க தமிழ். ஹலோ அண்ட் வணக்கம். willing to இது எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு குட்டி லெசன் be willing to இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் be willing to இது எந்த மாதிரி அர்த்தத்துல எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆவலா இருக்கேன், அவ ரெடியா இருக்கிறா, ஓகே, அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஓகே, செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த மாதிரி அர்த்தத்துல எல்லாம் நம்ம இந்த be willing to இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். அது என்ன be willing to, அது என்ன be அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த be அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் வேர்ப் இங்கிலீஷ்ல. அது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா am, is, are அந்த மாதிரி தெரிஞ்சு வரும். பாஸ்ட் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா was, were அப்படி வரும். Take a look at these examples. I'm willing to teach you math if you press my clothes. Right? நீங்க தம்பி கிட்ட சொல்றீங்க, நான் உனக்கு கணக்கு சொல்லி தரேன், ஆனா நீ என்ன பண்ணணும், எனக்கு என்னோட துணிலாம் இஸ்திரி போட்டு தரணும். ரைட்? ஸோ ஐம் willing to teach you math if you press my clothes. ஸோ இங்க பாத்தீங்கன்னா am willing to. ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு be willing to ஓட ஸ்ட்ரக்சர். பிரசன்ட் டென்ஸ் அண்ட் I வந்திருக்கிறதுனால நம்ம இங்க am willing to போடுறோம். அதே மாதிரி he was not willing to learn Java. ஸோ டீம்ல சொல்றாங்க ஜாவா படின்னு, and he wasn't ready to do it. அவனுக்கு அதுல இஷ்டம் இல்ல. He wasn't interested. So he wasn't willing to learn Java. So இங்க not போட்டிருக்கோம் and was வந்திருக்கு. So was வந்து be வந்து past tenseல வந்துச்சுன்னா was ஆவோ were ஆவோ வரும்னு பார்த்தோம்ல. So அந்த ஸ்ட்ரக்சர் தான். So he was not willing to learn Java. Now look at this example. They are willing to work night shifts if the pay is good. Alright? அதாவது காசு வந்து நல்லா வந்துச்சுன்னா, சேலரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நைட் ஷிப்ட்ஸ் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஆயத்தமா இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அகைன் இங்க பாருங்க ஆர் willing to. ஸோ தே வந்திருக்கிறதுனால ஆர் வந்திருக்கு. அண்ட் ஆர் நம்ம பார்த்தோம் பியோட ஒரு தெரிஞ்ச ஃபார்ம் தான் பிரசன்ட் டென்ஸ்ல. ஓகே, அகைன் the students were unwilling to stay back after school for remedial classes. Okay, அதாவது ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெமெடியல் கிளாஸஸ்னு வைப்பாங்க தெரியுமா, ஸ்பெஷல் கிளாஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸ் மாதிரி வைப்பாங்க. சோ அதுக்கு அவங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. they were not willing to or they were unwilling to. Okay, so இங்க were அப்படிங்கிறது b யோட past tense and studentsங்கிறது உங்களுக்கு plural, so therefore were வந்திருக்கு. Alright, another example. She was willing to take on extra responsibilities. அவ எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒர்க்லயோ வீட்லயோ எங்கேயோ எக்ஸ்ட்ராவா இன்னும் பொறுப்பு வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தா, ரெடியா இருந்தா, ஆயத்தமா இருந்தா, இன்ட்ரெஸ்டடா இருந்தா. ரைட்? So she was willing to take on extra responsibilities. Now she வந்து சிங்குலர், அதனால நம்ம was வந்திருக்கு. and was நம்ம பார்த்த மாதிரி be யோட ஒரு தெரிஞ்ச ஃபார்ம். ரைட்? பிங்கிறது was அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. ஸோ ஓவராலா இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா be willing to plus do something. ஓகே, ஸோ be willing to, am willing to, she is willing to, they are willing to, they were willing to, plus do something. ஓகே, learn new skills, work extra time அந்த மாதிரி. ரைட்? ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர். ஒரு குட்டி குவிஸ். ரைட்? இப்போ இங்க நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் பாக்குறீங்களா? ready for, inclined to, keen on, willing to, unenthusiastic about. இதுல ஒண்ணு மாத்திரம் மத்ததோட வித்தியாசமா இருக்கு. ஒரு ஆட் மேன் உள்ள ஒளிஞ்சிருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு காமெண்ட் பண்றீங்களா? ஆல்ரைட், தட்ஸ் ஆல் ஃபார் நவ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். குட்டி வீடியோ தான், பட் யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். See you, bye bye.